ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றதை பார்த்தீங்கன்னா, காவேரி மிஸ்ஸை திட்டின்னு இருக்கிறத பாப்பா கவனிச்சுட்டு இருப்பா இல்லையா, அப்போ எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். பாப்பா மட்டும் கேட்டாண்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பா. விஜய் கூட்டிகிட்டு போட்டு வரதுக்கு லேட் ஆகிடும். உடனே விஜய் என்ன சொல்வார்னா, சாரிடா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கழட்டி வாங்கிக்குவார். பாப்பா வரமாட்டா, அங்கேயே கேட்டானே நின்றுருப்பா. இவர் முன்னாடி போயிட்டு திரும்பி பார்ப்பார். ஏன்டா வரல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இவராக பேச ஆரம்பிப்பார். எல்லோரும் ஸ்கூலுக்கு வரும்போது மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க, வீட்டுக்கு போகும்போது ஜாலியாக போவாங்க. உங்கள் காவேரி மிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நீ எப்போவுமே ஜாலியாக வருவேன். வீட்டுக்கு போகும்போது இப்போ அவங்க சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்ஸை விட்டுட்டு போகிறோமேன்ட்டு உம்மன் இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் விஜய் பேச்சு கொடுப்பாரு. அதெல்லாம் இல்லைப்பா, இனி நம்ம காவேரி மிஸ்ஸுக்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் காவேரி பாப்பா சொல்லுவாள். ஏன் அப்படின்ற மாதிரி தான் அவர் விஜய் கேட்பார். உங்கள் மிஸ்ஸு தானம்மா, அதனால தானே பேசுகிறோம் அவங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். பாப்பா என்ன சொல்லுவான்னா, இன்றைக்கி பிரின்ஸிபல் காவேரி மிஸ்ஸை திட்டாங்கப்பா, அதனால் நம்ம அவங்கக்கிட்ட பேச வேண்டாம், அவங்கள திட்டினதுக்கும் நம்ம பேச வேணான்னு சொல்கிறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்மக்கிட்ட பேசுறதுனால தான் காவேரி மிஸ்ஸை பிரின்ஸிபலும் மற்ற மிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரின்ஸிபல் மேடம் காவேரி மிஸ்ஸை திட்டினாங்க, அதுக்கு காவேரி மிஸ்ஸு எதுவும் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் விஜய் கேட்பார். சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி அம்முக்கு அம்மா இல்லை, அதனால தான் நான் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்றது எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் பிரின்ஸிபல் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் திட்டிட்டு போனாங்க. ஆனால் நம்ம நம்மளால் மிஸ்ஸு திட்டுறாங்கப்பா, நம்ம மிஸ்ஸுக்கிட்ட பேச வேண்டாம், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ரோட்டில் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, கேட்டாண்ட நின்று ரொம்ப நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மிஸ்ஸெல்லாம் போயிட்டு பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்கப்பா, அதனால் நம்மளால் மிஸ்ஸு ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, மிஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருந்தது, அதனால் நம்ம மிஸ்ஸுக்கிட்ட பேச வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பாப்பா சொல்லுவாள். சரி, இப்போ நம்மளால் மிஸ்ஸு கஷ்டப்பட்டு திட்டி வாங்கியிருக்கிறாங்கல்ல, பாவம் தானே மிஸ்ஸு, சரி நம்ம போய் சாரி கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீட்டை தான் காமிப்பாங்க. அடுத்தது சாரதாவும் காவேரியும் உட்காண்ட்ருப்பாங்க. சாரதா காஃபி கொண்டு வச்சுட்டு இப்போ துணி மடிச்சுன்னு இருப்பாங்க. ஏண்டி என்ன பண்ணின்னு இருக்கிற, நான் காஃபி கொண்டு வச்சு எவ்வளோ நேரம் ஆகுதோ, அது ஆறியே போயிடுச்சு, அதை குடிக்காத என்ன யோசிச்சுட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. இவங்க அந்த ஸ்கூலில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க சாரதா மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்கன்னா, இவ ஏதோ ஒரு விஷயத்தில் கடுப்பாகி உக்காண்டுக்கிறா, என்னன்னு கேட்டாலும் கத்துவா, எப்படின்னா போட்டோம், டீ குடிச்சா குடிக்கிட்டு குடிக்க கட்டி போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அமைதியாகவே உட்காண்ட்ருப்பாங்க. உடனே விஜயும் பாப்பாவும் தான் வீட்டுக்கு வருவாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வருவாங்க. அப்போது உள்ளார வந்த உடனே பாப்பா என்ன சொல்வா, அப்பா நீங்கள் ஏதோ அம்மா மிஸ்ஸுக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன பேசணும் அப்படின்னு காவேரி கேட்பாங்க. இல்லை, இன்றைக்கி பிரின்ஸிபல் உங்களை திட்டாங்களாமே, எங்களுக்காக தான் திட்டினாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆச்சு அந்த பொம்பளைக்கு, எப்போ பார்த்தாலும் ஏன் திட்டிக்கிட்டே இருக்குது, இது 2வது முறை திட்டுது, அது அம்மாக்கிட்ட பழகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனையா, ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, பேசுகிறாங்க பழகிறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சாரதா சொல்லுவாங்க. உடனே சாரதா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நான் அந்த அம்மாக்கிட்ட பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காவேரி அம்மா சும்மா இருமா, ஏமா தேவையில்லாத பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் இவங்க காவேரி சொல்லுவாங்க. அதுக்கு இல்லடி, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்கிறது புரியுது, அவங்க அவ்வளோ பெரியவங்களாக இருக்கிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்றது கூடவா தெரியாத, அதான் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு பழகிறான்னு தெரியுது, திரும்ப திரும்ப நீ பேசவே கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நடந்த விஷயத்தை எல்லாமே பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இது எங்களால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, அதுக்காக சாரி கேட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் சொல்லுவார். உடனே காவேரி என்ன சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் நீங்கள் சாரியெல்லாம் கேட்க வேண்டாம், அது அவங்களுக்கு புரியல, விடுங்க, இப்போ நம்ம ஸ்கூலில் பேசுறதுனால தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது புரியல,
அப்போ என்ன பண்ணுறது, சரி விடுங்க, நீங்கள் அதுக்கெல்லாம் சாரி கேட்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசின்றுங்க. இவர் சாரதா வந்து என்ன சொல்லுவாங்க, பாப்பாவை கூட்டிகிட்டு வா அம்மா, உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன், நம்ம போய் அதை சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ சாரதா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க. விஜயும் காவேரி தான் பேசின்னு இருப்பாங்க. சாரிங்க, எங்களால் நீங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அதையே கேட்டுன்னு இருக்காதீங்க, விடுங்க. அவங்களுக்கு இப்போ புரிகிற மாதிரி சொன்னாலும் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வேலை அது சொல்கிறாங்க. அதனால் நான் அதை எதுவும் நினச்சிக்கலைங்க. நான் எதாவது தப்பாக நினச்சிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக அதை நினச்சி கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. சரி, நான் காலையில் கேட்ட விஷயத்துக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. என்ன விஷயம் நீங்கள் கேட்டீங்க? விஜய் வந்து எந்த விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுதாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி நான் கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்கள் ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆகியும் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நான் கேட்டேனே, அந்த விஷயத்த பற்றி தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க காவேரி கேட்பாங்க. இவர் அமைதியாகவே இருப்பார். உடனே வந்து சாரதா சொன்னதை வந்து யோசிச்சு பார்ப்பாரு. நீங்கள் வந்து எனக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் தான், பாப்பாவுக்கும் ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி நீங்கள் இப்போ ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அவள் மனசில் இல்லாதே அவள் அந்த வார்த்தையை கேட்கணும். அதனால் திரும்ப அவங்க எப்படியும் கண்டிப்பாக உங்களை கேட்கும்போது நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஆமான்னு சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதை ஞாபகம் வச்சிருந்து இவர் விஜய் வந்து என்ன சொல்லுவார்னா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, யாராவது பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறோம், இப்போ அதுக்கான ஒரு நல்ல பொண்ணு அமையணும் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். அப்படி சொல்லுங்கள், எவ்வளோ நல்ல விஷயம், பின்ன நீங்களும் உங்களுக்கும் ஒரு துணை வேணும், பாப்பாக்கும் ஒரு துணை வேணும் இல்லையா, அவளும் 5 வயசு ஆகுது, சின்ன பிள்ளை தானே, அவளுக்கும் ஒரு அம்மா தேவைப்படுது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி சொல்லுவாங்க. உடனே விஜய் வந்து சிரிப்பார். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இவளுக்கு என்ன இவ்வளோ சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனசில் நினச்சிப்பார். அதுக்கப்புறம் பொண்ணு நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் நல்ல ஒரு குணமான பொண்ணா, வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். அப்போது வேற என்ன குணம், அது நல்ல குணமான பொண்ணுன்னா எப்படி, எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி வந்து காவேரி கேட்பாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்லுவாருன்னா, நல்லா போல்டாக ஆர்கியூ பண்ணி எல்லா விஷயத்தையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகாமல், இது எதுக்கு ஏன்னு கேள்வி கேட்கணும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன சண்டை போடணும், ஆர்கியூ பண்ணணும், பாசம் காட்டணும், எல்லாத்துலேயுமே ஈவனாக இருக்கணும், அப்படி தான் நான் பொண்ணை எதிர்பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சொல்லுவாங்க. உடனே மனசுக்குள்ளே என்ன நினைப்பாருன்னா, இதெல்லாம் நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் காவேரி அப்படின்ற மாதிரி தான், அது எல்லாமே மொத்தமே நீ தானடி அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் மனசுக்குள்ளே நினச்சிப்பாரு. இப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, சரி நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி காவேரி உடனே சொல்லுவாங்க. இவர் சடனாக அப்படியே ஷாக்காகி நிற்பார். இல்லை, யாராவது இந்த மாதிரி வந்து உங்களை கேட்குற பொண்ணு நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சு அவங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டதுக்கு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் விஜய் சொல்லுவார். உடனே பாப்பாவும் சாரதாவும் தான் காமிப்பாங்க. சாரதா வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் பிரின்சிபாலுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் உனக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் காவேரி மிஸ் எப்படி திட்டிருக்குது பாரு அந்த அம்மா அப்படின்னு சொன்னதுக்கு பாப்பா என்ன சொல்கிறான்னா, பிரின்சிபாலுக்கு அதே தான் பாட்டி வேலை, ஏன்னா எங்களுக்கு படிக்கிற வேலை இருக்குது, எழுதுகிற வேலை இருக்குது, பிரின்சிபால் மேடம் சும்மா தானே கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிறாங்க, அதனால தான் யாரையாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா அப்படி வந்து திட்டிட்டு போவாங்க, அவங்களுக்கு அதுதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவா. அப்படி சொல்லாமல் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல அப்படின்ற மாதிரி, இதை பற்றி நான் வந்து அந்த அம்மாக்கிட்ட பேசுகிறேன் நான், பேசுங்க பாட்டி, கண்டிப்பாக வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்லுவா. இப்போது உனக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு இப்படியா கேட்குறது, நம்மலாம் ஒரு குடும்பன்றது அந்த பிரின்சிபாலுக்கு தெரியாது, அதனால் அப்படி பேசி விட்டுடுச்சு அது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பாப்பா உடனே வந்து நம்மலாம் ஒரு குடும்பமா அப்படின்னு, ஆமாண்டா நம்மலாம் ஒரு குடும்பம்தான், என்ன பாட்டி சொல்கிறீங்களே, நம்மலாம் ஒரு குடும்பமா அப்படின்னு பாப்பா கேட்டதுக்கு, ஆமாம் இப்போ நான் உனக்கு பாட்டி தானே, நீ எனக்கு பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்போது நீங்கள் எனக்கு பாட்டினா காவேரி மிஸ்ஸு நான் என்னன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு, உனக்கு அம்மா மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உன்னை எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, உன்னை எவ்வளோ பாசமாக ஆசையாக பேசுகிறாங்க, கதையெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு
அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம், அப்போ உனக்கு அம்மா மாதிரி தானே நல்லா இருந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம், இப்போது அப்பாவுக்கும் மிஸ்ஸுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அம்மா எப்போவுமே உன் கூடவே இருப்பாங்க இல்லையா, அது உனக்கு சம்மந்தம் தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. ஆமாம் பாட்டி, ஏன்னா அம்மாவை நம்ம கல்யாணம் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கேயோ இருக்கிறாங்களே, அவங்க திரும்ப வருவான்னு தான் எங்கள் அப்பா சொன்னாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க திரும்ப வரமாட்டாங்கடா, ஆனால் நம்ம மிஸ்ஸை வந்து அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அம்மாவும் அப்பாவும் நீங்கள் எப்போவுமே கூடவே இருக்கலாம், உங்கள் கூடவே இருப்பாங்க, ஜாலியாக இருக்கலாம், டெய்லி கதை சொல்லுவாங்க, உங்க கூடவே இருப்பாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியா, அப்போனா ஜாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் அப்பாவும் சீக்கிரமாக மிஸ்ஸும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் பாட்டி, எனக்கு அப்பாவுக்கு மிஸ்ஸை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சாரதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தையா இருக்கிறவங்க கடவுளுக்கு சமன்னுவாங்க, நீயே சம்மதம் சொல்லிட்டேன்னும்போது இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுல தான் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே ஒன்றா கூடி வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க காவேரி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. இந்த மாதிரி நான் காய் வாங்கிறதுக்கு போனோம், உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒன்று சொல்லிட்டு வருவாங்க, இல்லை சொல்லாமல் வர மாதிரி தான் காமிப்பாங்க. இவங்க கிளம்பி ஸ்கூலில் போனதுக்கப்புறம் சாரதா வந்து பிரின்ஸ்பாலை பார்த்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அத்தனை விஷயத்தையுமே வந்து அவங்க பிரின்ஸ்பால்கிட்ட பேசும்போது தான் வந்து பிரின்ஸ்பாலுக்கு காவேரி யார், காவேரியுடைய பொண்ணு யார், ஏன் இப்படி இருக்கிறாங்கன்ற விஷயத்தை எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அம்முக்கு அவள் தான் அம்மான்னு தெரியாது, ஆனால் காவேரிக்கு அவள் தான் பொண்ணுன்னு தெரியாது. அவங்கள மீறி ஒரு பந்தம் ஒரு பாசம்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக க்ரியேட் ஆகுதுன்னா அம்மா பொண்ணுன்றதுனால தான் அந்த மாதிரி ஆகுது. அதனால் நீங்கள் அவங்கள வந்து அவகிட்ட பேசாத பழகாதன்றது நீங்கள் சொல்லாதீங்க, அம்மாவும் பொண்ணும் பிரித்த பாவம் உங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, எனக்கு தெரியாதுங்க மேடம், தெரிஞ்சிருந்தால் நான் வந்து அம்மாக்கிட்ட பேசாத பழகாதன்னு சொல்லியிருக்க மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரின்ஸ்பால் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பியூன் வந்து இந்த மாதிரி பிரின்ஸ்பால் உங்களை கூப்பிட்ருக்குறாங்க ரூமுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா காவேரியே வந்து ஏதாவது ஒரு ஃபைலில் நோட் புக்கில் பிரின்ஸ்பால் சைன் வாங்கிறதுக்காக அவங்க எடுத்துன்னு வந்திருப்பாங்க. நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வாங்கி இவங்க சைன் போட்டுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அம்முக்கிட்ட வந்து நல்லா பழகுங்க, பேசுங்க, அந்யோன்யமாக இருங்க, அவகிட்ட பேசாதெல்லாம் விட்டுறாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிரின்ஸ்பால் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழப்பத்திலே இருப்பாங்க. ஏன்னா நேத்திக்கு தான் வந்து அம்முக்கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, நீங்கள் ரொம்ப பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க மற்ற பசங்கிட்டன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வீட்டை தான் காமிப்பாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி தான், ஏன்னா பேசாத இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏமா நீ ஸ்கூலுக்கு எதனா வந்தியா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து கேட்பாங்க. நான் ஏன்டி ஸ்கூலுக்கு வர போகிறேன், அந்த அம்மாக்கே தெரியணும், சின்ன பிள்ளைகிட்ட போய் பேசாத பழகாதன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு வேலையாடி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைம்மா, நேற்றுக்கு அப்படி பேசினாவும் இன்றைக்கி அப்படி பேசுகிறாங்களே, அதுதான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து சொல்லுவாங்க. இனி அதெல்லாம் அப்படி தான், இனி நீ அம்மாக்கிட்ட ஒழுங்காக பேசு, பழகு, நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்றேன், லஞ்சுக்கு அவளுக்கு எடுத்துகிட்டு போ நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. என்னம்மா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க காவேரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் விஜய்க்கு தான் வந்து இவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் ஏதாவது இப்போ பிரின்ஸ்பால்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து காவேரி வந்து விஜய்க்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விடுவாங்க. அப்படியே வந்து விஜய் வந்து அந்த வாய்ஸ் நோட் எடுத்து பார்க்குற மாதிரி நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.